பிரபல இசையமைப்பாளர் ஜேம்ஸ் வசந்தன் அவர்களுடைய கார் கண்ணாடி உடைஞ்சதை தொடர்ந்து இந்த கார் கண்ணாடியை உடைச்சது யாரா இருக்கும், எந்த தருதலையா இருக்கும், எந்த தற்குறியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் அவரும் பேசியிருந்தாரு. சோஷியல் மீடியாலையும் ஒரு போஸ்டும் போட்டிருந்தாரு. உண்மையிலே நடந்த விஷயம் என்ன தெரியுமாங்க? கொட்டிவாக்கத்துல இருக்க ஒரு உணவகத்துக்கு இவர் சாப்பிட போயிருக்காரு. போனவர் அவசரத்துல அவருடைய காரை ஒரு வீட்டு வாசல்ல, அதாவது வீட்டு ஓனரே கூட உள்ள நுழைய முடியாத அளவுக்கு நிறுத்திட்டு போயிருப்பார் போல இருக்கு. ஏன்னா அந்த டென்ஷன்ல தான் அந்த வீட்டு ஓனர் ஒரு பெண்மணி அவங்க சுத்தி சுத்தி வந்து பாத்துருக்காங்க. வழி இல்லைன்னு யாரா இடையூற இந்த கார் நிறுத்திருக்காங்கன்ற டென்ஷன்ல மன உளைச்சல்ல கல் எடுத்து டமாலாச்சு கார் கண்ணாடியை உடைச்சிருக்காங்க. அதாவது ஜேம்ஸ் வசந்தன் அவர்களுடைய கார் கண்ணாடியை. சோ அவர் என்ன மென்ஷன் பண்றாருன்னா, யார் எந்த தற்குறி பார்த்த வேலை தெரியல, எந்த தருதலை பார்த்த வேலை தெரியல, என் கார் கண்ணாடி உடைச்சது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. உண்மையிலேயே ஒரு வீட்டு வாசல்ல யாராவது வழி கூட இல்லாம நம்ம வண்டியை நிறுத்துவோமா? நிறுத்த மாட்டோம் இல்லையா? ஒரு டூ வீலரா இருந்தா கூட நம்ம நிறுத்த மாட்டோம். ஒரு ஓரமா யாருக்கும் எந்த இடையூறும் இல்லாம தான் நிறுத்துவோம். முதல்ல நம்ம எவ்வளவு பெரிய அறிவாளியா இருந்தாலும் மற்றவர்களுக்கு ஒரு சின்ன சின்ன இடையூறா இல்லாத அளவுக்கு நம்ம நடந்துக்கிட்டாதான் நம்ம உண்மையான அறிவாளி. இல்ல நமக்கு என்ன அரசியல் அறிவு இருந்த என்ன ஜனநாயக புரிதல் இருந்த என்ன மாதிரியான அரசியல் பின்புலம் தெரிஞ்ச என்ன, சமூக நீதி தெரிஞ்ச என்ன, நமக்கு அடிப்படையில் ஒரு சின்ன விஷயம் தெரியணும். யாருக்கும் நம்ம தொல்லை கொடுக்கக்கூடாது, தொந்தரவு கொடுக்கக்கூடாது அப்படின்ட்டு. இந்த பதிவுல இருந்து நான் சொல்ல வரது என்ன அப்படின்னா, நம்ம எவ்வளவு வேணா ஏளனமா அடுத்தவங்களை தற்கூறின்லாம் தருதலன்லாம், பட் நம்மளுடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்கு, நாகரிகமா இருக்கா, இல்ல அடுத்தவர்கள் விமர்சனம் செய்யும் வகையில இருக்கா அப்படிங்கிறதா இங்க நம்ம பதிவு பண்ண வேண்டிய விஷயம்.